السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் இதனை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதனை மறுக்காமல் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். ஓதி நம்முடைய தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை கேட்போம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்குவதற்கு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நோய்கள் நீங்குவதற்கு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் இதனை ஓதி எதை கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு துஆ தான் அல்லாஹும்ம அன்த خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني. اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வான்.